தற்போது கோயம்புத்தூரில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். முதல்ல அது என்ன நடக்குது அப்படிங்கறத விசாரிப்பதற்காக ஒரு தனி குழு அமைச்சு விசாரிக்கிறது நல்லது. காரணம், மக்களுக்கு தொடர்ந்து சந்தேகங்கள் ஏற்பட்டு இருக்கிறது அரசாங்கத்துக்கு நல்லது கிடையாது. இன்னொன்று, ஒரு மிக மதிக்கத்தக்க ஒரு இடமாக இருந்த ஒரு பங்களா, ஒரு வீடாக இருந்தாலும் ஒரு அலுவலகமாக இருந்தாலும் அது இன்னைக்கு ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய இடமா ஒரு தோற்றம் கொடுக்க பார்க்கறது சரி கிடையாது. அல்ல, அதுக்குள்ள விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். எந்த கட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ருத்ராட்ச பூனை அவங்க பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும் என்று ரொம்ப பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தெளிவாக நாம் சொல்லிக்கிறோம், தமிழ்நாடு அரசாங்கத்தை கலைப்பதற்கோ, தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் கிடையாது, எந்த அரசாங்கத்தையும் கலைப்பதற்கு நாம தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, காங்கிரஸில் இருக்கும்போது காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு எல்லாருக்கும் உலகம் தெரிஞ்ச விஷயம். இதில் நாம் எதுவும் தலை போடுறதுக்கு தயாராக இல்லை. அவங்களுக்குள்ளான பிரச்சனை அவங்க வீழ்ந்தாங்கன்னு சொன்னதுன்னா அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை. அப்போ அது என்னென்ன விஷயம்னு சொல்லி பார்க்கணுமா? அது பிராண்டட் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுக்கு வரி இருக்க முடியும். இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏழைகள்லாம் போய் அந்த அளவுக்கு இருக்கு. அப்படி ஒரு மால் வந்துன்னு சொன்னாச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏழைகள் எல்லாம் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு மால் வந்துன்னு சொன்னா, கோயம்புத்தூர் எப்பவுமே தமிழ்நாட்டினுடைய முன்னோடி. கோயம்புத்தூர்லயாவது அது வரணும். ஏழைகள்லாம் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மால். சரி, நான் ஒன்று சொல்றேன். இந்து தலைவர்களை விட்டுருங்க, வேற ஒரு இயக்கத்தினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க போராடுவாங்களா மாட்டாங்களா? அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க போராடுவாங்களா மாட்டாங்களா? நாம் எச்சரிக்கை கொடுப்பது, ஒரு மிகப்பெரிய இயக்கம், அந்த இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்கின்ற உணர்வு அவங்க மத்தியில் மேல்நம்பி வந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நிலை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் கலவரமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று எச்சரிக்க வேண்டுமா வேண்டாமா? வேண்டாம்னா விடுங்க. ராமநாதபுரத்தில் தாக்குதல் நடந்திருக்குது, தேனியில் தாக்குதல் நடந்திருக்குது, நாகர்கோவிலில் தாக்குதல் நடந்திருக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாக்குதல், எல்லா இடத்துலையும் தான் நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? நான் கலவரம் நடக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, கலவரம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. வாய்ப்பு இருக்குது. இப்ப மேற்கு வங்கத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடியது யாரு கேள்வி கேட்கிறா? யாருக்கு அதை பற்றி கேள்வி கேட்கிறாங்க? அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு அமைதியான ஒரு நிலையில் போகணும்னு நாம விரும்புறோம். பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். தேடப்படக்கூடியவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு இன்னும் தமிழ்நாடு காவல்துறை சொல்லுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. அதுக்கு தக்கபடி நடவடிக்கை எடுக்கும். ரொம்ப